ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல் குக்கிங். நான் உங்கள் கற்பகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உளுத்தங்கஞ்சி இப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் கிராமத்து ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். என்கிட்ட இருக்கிற கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஹெல்த்தியான கூட. இது நான் 2 ஹவருக்கு முன்னே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு டைம் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது கூட 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போது நான் ஏலக்காய் போட்டு அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி மேலே வந்துருக்கு. நல்லா அரைச்சிட்டேன். இதை இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்படி தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா இது நல்லா கொதிச்சுன்னா நல்லா திக்காயிடும். இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவே 4 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இது கிளறி விட்டே இருக்கணும். அடி பிடிக்கப்படுது. அடி பிடிச்சா டேஸ்ட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும். இதில் ஏன் ஏலக்காய் நான் மிக்சியில் ஒரே டைம் போட்டு அரைச்சோம்னா, அது நம்ம தட்டி போட்டால் திப்பி வரும். அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால தான் நான் மிக்சியில் போட்டுட்டேன். அரைக்கும்போதே மாவு அரைக்கும்போது போட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்குது. நான் கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கேன். இதில் தான் அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது. வெள்ளை உளுந்தில் உங்கள்கிட்ட என்ன உளுந்து இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கிறதுனால நான் கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபஸ்ட்டு அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொதிச்சு எவ்வளோ திக்னஸ் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு கஞ்சி இப்போ நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, துருவி வச்ச தேங்காயும் நான் மண்டை வெள்ளை தான் போட போகிறோம். உங்கள்கிட்ட என்ன வெள்ளம் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட இந்த வெள்ளம் இருக்குது. இது இப்போ நான் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பவுல் வெள்ளம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சு இதை செய்யணும். ஏன்னா சிம்மில் வச்சாலே கரையத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ இது நல்ல கொதி வரணும். பாருங்கள், வெள்ளம் போட்டு பண்ணி கலர் எப்படி ஆகிட்டுருக்குதுன்னு. இதில் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் தான். ஏலக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. நான் தட்டி போடலை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு தட்டி போட்டால் திப்பியாக வருதுன்னு சொல்கிறாங்க வீட்டில். அதனால் தட்டி போடலை. நான் உளுத்தம் மாவு அரைக்கும் போது நான் அதை கூட சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு. இது நல்லா இப்போ கொச்சிருச்சு. இது வாசனை பாருங்கள், எவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நமக்கு உளுத்தங்கஞ்சி ரெடி ஆச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் திருப்பி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஆல்ரெடி நான் 3 தான் வச்சுருக்கேன். பாருங்கள் கஞ்சி எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் தான் போட்டு ஒரே 1.5 கிளாஸ் தான் உளுந்து போட்டிருக்கேன். இதுவே ஒரு 4-5 பேர் குடிக்கலாம். அந்தளவுக்கு கஞ்சி இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி மாதிரி வச்சுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ கஞ்சி இவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது நல்லா கிளறி விட போகிறோம். பாருங்கள் இப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தங்கஞ்சி சத்தான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இறக்கிட்ட போதும். இது எல்லோரும் குடிக்கலாம். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு இது கஞ்சி தான். இது சத்தான பொருள். இது வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு குடிங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. பாருங்கள் அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வெள்ளம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஒன்று போடுங்க. எனக்கு இந்த கஞ்சிக்கு இவ்வளோ வெள்ளம் போதும். பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.